2024 அன்று 24 வயதான ஆசிரியர் தனது மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார். அப்போது சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு ஸ்விஃப்ட் காரின் ஓட்டுநர் பின்னால் வரும் வாகனங்களை கவனிக்காமல் திடீரென கதவை திறந்தார். இதனால் மோட்டார் சைக்கிள் காரில் கதவில் மோதியது. இந்த விபத்தில் ஷாக்குவுக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டன. குறிப்பாக அவருக்கு பக்கவாதம் ஏற்பட்டு உடலின் கீழ்ப்பகுதி செயலிழந்தது. அவருக்கு 90% நிரந்தர ஊனம் இருப்பதாக மருத்துவ ரீதியாக உறுதி செய்யப்பட்டது. மோட்டார் விபத்து இழப்பீடு தீர்ப்பாயம் MACT வழங்கிய இழப்பீடு தொகையை எதிர்த்து காப்பீட்டு நிறுவனமான இண்டஸ்லேண்ட் மேல்முறையீடு செய்தது. பகிர்ந்தளிக்கப்பட்ட அலட்சியம் கான்ட்ரிபியூட்டரி நெக்லிஜென்ஸ் ஷாக்கு காருக்கு மிக அருகில் சென்ற விபத்துக்கு காரணம் என்று அது பாதுகாப்பான இடைவெளியை பராமரிக்கவில்லை என்றும் காப்பீடு நிறுவனம் வாதிட்டது. 90% ஊனம் மற்றும் உதவியாளர் செலவுக்கான இழப்பீடு மிக அதிகம் என்றும் காப்பீடு நிறுவனம் வாதிட்டது. ஆனால் டெல்லி உயர் நீதிமன்றம் காப்பீடு நிறுவனத்தின் மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்தது. ஓட்டுநர் மற்றும் காப்பீடு நிறுவனமே முழு பொறுப்பு என்ற தீர்ப்பை அளித்தது. பின்னால் வரும் வாகனங்களை கவனிக்காமல் கதவை திறப்பது முற்றிலும் அலட்சியமான செயல் என்று நீதிமன்றம் கூறியது. பாதையில் யாரும் வரவில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டியது கதவை திறப்பவரின் முதன்மையான கடமையாகும். வாகனங்களுக்கு இடையே இடைவெளி பராமரிக்கப்பட வேண்டும் என்ற விதி நகரும் வாகனங்களுக்கு இடையே மோதலை தவிர்க்கவே உருவாக்கப்பட்டது. திடீரென கதவை திறந்தால் ஏற்படும் விபத்துக்கு பாதிக்கப்பட்டவரை குற்றம் சாட்ட இந்த விதியை பயன்படுத்த முடியாது என தெளிவாக கூறியது. ஓட்டுநர் நேரில் வந்து சாட்சியம் அளிக்காததால் விபத்துக்கு அவரே காரணம் என்று நீதிமன்றம் முடிவெடுத்தது. ஒரு இளம் ஆசிரியருக்கு ஏற்பட்ட 90% ஊனம் அவரது வாழ்க்கையே மாற்றிவிட்டதை கருத்தில் கொண்டு இழப்பீடு தொகையை நீதிமன்றம் உறுதி செய்தது. வாகன ஓட்டிகள் கதவை திறப்பதற்கு முன் கண்டிப்பாக சோதிக்க வேண்டும் என்ற இந்த விதியை இந்த தீர்ப்பு உறுதிப்படுத்துகிறது. நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்களின் ஓட்டுநர்கள் தயவு செய்து சாலையில் வாகனம் வருகிறதா என்பதை நன்கு பார்த்து கதவை திறக்க வேண்டும். சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் மீது பழி சுமத்த முடியாது என்பதை இந்த தீர்ப்பு தெளிவாக விளக்குகிறது. இந்த தீர்ப்பு சம்பந்தமான வழக்கு விவரங்கள்: இண்டஸ்லேண்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் விசஸ் ரோஷன் குமார் ஷாக்கு. இதர நபர்கள்: டெல்லி உயர் நீதிமன்றம் நீதியரசர் அனிஷ் தயால். ஏப்ரல் 2026 தீர்ப்பு தேதி. Thanks for watching News 2040 Tamil.